நிறைய பேஷண்ட் வந்து கேட்கறது எனக்கு ஸ்காரே இல்லாம வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு இல்ல ஒரு காயம் இருந்தா அந்த ஸ்காரிங்கே வரக்கூடாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்காரிங்ன்றது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். இதுதான் வந்து உங்களோட வூண்டை வந்து ஹோல்ட் பண்ணி இருக்க போகுது. பட் தேர் ஆர் வேஸ் டு மினிமைஸ். அந்த ஸ்காரிங்கை குறைக்கிறதுக்கு வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீட்டில் ஒரு கட் இன்ஜுரி ஆகுது, அந்த மாதிரி இன்ஜுரி ஆகுது அப்படின்னா மேலாப்புல தோல் மட்டும் தான் வந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்னா அதுக்கு சூச்சரிங் தேவை கிடையாது. பட் உள்ள இருக்க ஃபேட் செல்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ்டா இருக்குன்னா கண்டிப்பா சூச்சரிங் பண்ணணும். சூச்சரிங் பண்ணல அப்படின்னா ஸ்காரிங் வந்து அதிகமாகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட வூண்டை வந்து மாய்ஸ்டா வச்சிருக்கணும். நீங்க ரொம்ப ஓப்பனா வச்சீங்கன்னா வூண்டு ட்ரை ஆகுறப்போ இன்னும் ஸ்காரிங் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. லைக் நீங்க வீட்டிலேயே பெட்ரோலியம் ஜெல்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க வந்து வூண்டை வந்து மாய்ஸ்டா வந்து வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலிகான் ஜெல்ஸ் இருக்கு, இல்ல சிலிகான் ஷீட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சிலிகான் ஜெல்ஸ் வந்து அப்ளை பண்றப்போ அந்த ஸ்கார் மேல அப்ளை பண்றப்போ இது வந்து உங்களோட ஸ்கார் திக்னஸை வந்து மினிமைஸ் பண்ணும். அண்ட் அடுத்தது வந்து மசாஜிங், ஸ்கார் மசாஜிங். இது வந்து உங்களோட டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ப்ரிஃபரபிளி 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து பண்றது நல்லது. ஸோ சர்க்குலரி அண்ட் லீனியர் மசாஜஸ் பண்றப்போ ஸ்காரோட திக்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், ஸ்காரே இல்லாம வந்து ஒரு வூண்ட் மெக்கானிசம் வந்து நடக்காது. தேர் ஆர் வேஸ் டு பிரிவென்ட். அதை வந்து நீங்க வந்து உங்க சர்ஜன்ட்ட கேட்டுட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.